அமர்கத்தில் லாரன்ஸ் ஆட வேணாம், நானே கொஞ்சம் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காது. ஸோ அஜித் சாருக்கும் இந்த டைமில் நன்றி. மாஸ்டர் அஜித் சாருக்கு ஒரு கதை இருந்தால் நல்லா இருக்கணும் மாஸ்டர், பண்ணலாமா அப்படின்னு. பண்ணலாம் சார், இருக்கு சார் கதைன்னு சொன்னேன். நீங்கள் வாங்க உடனே போகலான்னு கூப்பிட்டு போனார். அப்போ நான் ஒரு புது கார் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்போ ஞாபகம் இருக்கா சார்? புது கார் வாங்கியிருக்கேன். அந்த கார் எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு கதை சொல்லி முடிச்சோடனே சூப்பராக இருக்குது, பண்ணிடலாம், இதில் நம்ம 2 பேர் சேர்ந்தே நடிக்கலாம் லாரன்ஸ்ன்னு சொன்னார். உங்கள் கேரக்டர் என் கேரக்டரை விட நல்லா எழுதுங்க, சூப்பராக இருக்குது படம், பண்ணிடலாம் அப்படின்னு. நான் புது கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு, வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அஜித் சார் அந்த காரில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு. இந்த டைமில் வந்து அஜித் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காலம் கலிகாலம் ஆகி போச்சுப்பா, அந்த பாட்டு வந்து மாஸ்டர் பண்ணுறாருங்கிறது வந்து நான் நம்ம அஜித் சார் கிட்ட சொன்னேன். அங்கே செட்டில் மீட் பண்ணாங்க. ஒரு அதில் ரொம்ப ஃபேமஸான அந்த இது வந்து அந்த அப்படியே சாஞ்சு இது பண்ணுறது, அது வந்து தமிழுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக அந்த ஸ்டெப். அது ரொம்ப கஷ்டம் அதை பண்ணுறது. யாரும் வந்து நீங்கள் வந்து ஏதோ கயிறு கட்டி ஆடின மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த மேஜிக்கும் கிடையாது, எந்த இதுவும் இல்லை. அவருடைய அந்த பிரத்யேகமான அந்த உடல் மொழியும் நடன அமைப்பும் வந்து அந்த பாட்டுக்கு வந்து அந்த அந்த ஒரு இது வந்து அவர் பண்ணி காமிச்சார் மாஸ்டர். அதை பார்த்தோன்னே வந்து அவர் அஜித் வந்து என்கிட்ட வந்து இந்த பாட்டு முழுக்க மாஸ்டர் தான் ஆடணும், மாஸ்டர் தான் எல்லாமே பண்ணணும், நான் வரவே மாட்டேன் இந்த பாட்டில், நான் ஆடலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அப்படி பிரமிச்சு போயிட்டார் அவர். அப்புறம் நான் அவரை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அதில் வர 2-3 ஷாட் ஒரு மாண்டேஜ் மாதிரி அந்த சாங்குக்குள்ளே வந்து அவர் வர மாதிரி சில ஷாட் மட்டும் எடுத்தேன். அந்த சாங்கை பொறுத்தளவில் அதிலிருந்து அந்த ஆரம்பித்தது. இன்ஃபேக்ட் ஒரு தடவை மாஸ்டர் வந்து நான் தலையை டைரக்ட் பண்ணணும் சார் அப்படின்னாரு. நான் ஒரு ஃபோன் அடித்தேன், அவர் இமிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணார். மாஸ்டர் வந்து உங்களை பார்க்கணுங்கிறாருன்னா உடனே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே வந்து போனோன்னே மாஸ்டர் வந்து அதே தான் அந்த எப்படி அந்த ஸ்டெப்பு போட்டு காமிச்சாரோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொன்னார். அது 2வது நிமிஷம் வந்து அவர் அஜித் அவர்கள் சொன்னார், மாஸ்டர் நீங்கள் இந்த படம் நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக, அதே மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து இன்னொரு ரோல் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், என்னை விட அதிகமான மைலேஜ் அதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் சில பல காரணங்களால அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலையே தவிர அஜித் அவர்கள் வந்து மாஸ்டர் மேலே ரொம்ப அபரிமிதமான ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு, ஒரு மதிப்பு வச்சிருக்கிறாரு. இது வந்து அமர்கலம்ல இருந்து அவங்களுக்குள்ள தொடரக்கூடிய ஒரு நட்பு. அது மாஸ்டர் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஐ திங்க் இன்னைக்கும் எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் ஒரு சில பாடல்கள் நம்மளால மறக்க முடியாது, அந்த மாதிரி தான் அமர்கலம். சொல்லுங்க. இப்போது ரஜினி சாருக்கு வந்து எப்படி ஒரு பாலச்சந்தர் சாரோ, எனக்கு வந்து சரண் சார் அப்படி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சாங்கு ஷூட் பண்ணுறதுக்காக வந்து நான் மாஸ்டராக போயிருக்கேன், எல்லாமே கேட்டீங்க. ஒரே ஒரு ஷார்ட் தான் பண்ண, உடனே கூப்பிட்டு நீங்கள் அடுத்த படத்தில் நடிக்கிறேன்னு. சார் நான் டான்ஸ் மாஸ்டர் நல்லா போயிட்டுருக்கு சார். இல்லைண்ணா நீங்கள் நடிங்க, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது விட்டுருவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணார். மாஸ்டர் நான் சொன்னல ஒரு சாங் வந்து ஆடுறீங்கன்னு கூப்பிட்டாங்க, ஆட வச்சார். அதுக்கப்புறம் வில்லனா பண்ணுங்கன்னாரு, வில்லனா பண்ணேன். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார்கிட்ட அவர் தான் கூப்பிட்டு போனார், அவர்கிட்ட தான் கேட்டிருக்கார் பாலச்சந்தர் சார். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து பெரிய ஹிட்டு, தெலுங்கில் பெரிய ஹிட்டு டைரக்டர் ஆயாச்சு. ஆனால் தமிழில் பண்ணணுன்னு நினைக்கும் போது எனக்கு தோணுது நம்மளுக்கு லைஃப் கொடுத்துரு, அவர் பேனரில் தான் பண்ணணுன்னு நான் டிசைட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 2-3 கம்பெனி என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, இல்லை அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் லக்கியான ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கார். அவர் பேனருக்கு பண்ணால் சூப்பராக இருக்கும், ஒன்றுமே பேசிக்கலாம், வந்து கதை சொன்னோம், ஃப்ரெண்ட்லியாக ஒரு உடனே ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாரு, நல்லபடியாக படம். அதோடைய ஆரம்பம் தான் முனி. இப்போ காஞ்சனா 5 வரைக்கும் வந்து நிற்கிது அது.